போன எபிசோடில் முத்துவேல் பற்றி பேசியிருப்பேன். முத்துவேல் இந்த சேனல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, இந்த சேனலோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எந்தளவு சப்போர்ட்டிவாக இருந்தாருன்னு சொல்லிட்டு. நமக்கு பிடிச்ச காட்டன் மெட்டீரியலில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஃப்ரீயான தரமான சட்டையில் தான் காஸ்மோ பிராண்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம புகாரி ஜங்ஷன் நேயர்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டில் 45%, கேஷ் ஆன் டெலிவரிக்கு 40% ஆஃபர் பண்ணி தராங்க. ஸோ முத்துவேலோட எபிசோடு முடிக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், செக்ஸ் ஒர்க்கரோட சந்திப்பு எப்படி சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு. செக்ஸ் ஒர்க்கரோட வீடியோ வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான பண்ணல, இந்த கிரேசி ஜானோ இல்லை புகாரி ஜங்ஷனோ ஆரம்பிக்க பண்ணல. சேனல்னு ஒன்று ஆரம்பிக்கலாம், அதுக்கு என்ன பேர்னு வைக்க தெரியாத ஒரு காலகட்டத்தில் 2015 ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். யூடியூப் சேனல்லாம் பெருசாக ஆகாத காலகட்டத்தில் என்னோடய அசிஸ்டன்ட் படம் முடித்த டைமில் அது. ஸோ அப்போது ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான், டாக்குமெண்ட்ரிஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் செக்ஸ் ஒர்க்கரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். மனுஷங்களை பற்றி நம்மளே ஒரு முன்முடிவுகளை மனுஷங்களை நம்ம அணிகிட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, உங்களுக்கு நேரடி கனெக்டே இருக்காது, ஃபேஸ்புக்கில் ஏதோ ஸ்டேட்டஸ் போடுவாங்க, அந்த கருத்தை மையப்படுத்தி இங்கே ஒரு விவாதம் நடந்துகிட்ருக்கோம். அவனை ஒரு விரோதியாக பார்ப்பீங்க, எதிரியாக பார்ப்பீங்க, நண்பர்களாக பார்ப்பீங்க. ஸோ மனுஷங்க கூட நம்ம நெருங்கி பழகாமல் நம்மளாக அவங்கள பற்றின ஒரு இமேஜினரியாக ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுதான் உண்மையை நம்பி ஒரு லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது அப்படி கிடையாது. அப்படி யாரெல்லாம் நம்ம நினச்சிருக்கோமோ அவங்களோட நெருங்கி பழகணும், அவங்களோட லைஃப் என்னவாக இருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டு தான் செக்ஸ் ஒர்க்கரை சந்திக்கலாம் முடிவு பண்ணேன். நான் நிறைய போய் தேடினேன், அவ்வளோ சீக்கிரமாக நல்லா அப்ரோச் பண்ண முடியல யாரையும். அப்போது கிஷோர்ன்ற படிக்கட்டுகள் டீம் இருக்காங்க மதுரையில். ஸோ கிஷோர் மூலமாக நான் ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தது மதுரையில், க்ளோரான்னு சொல்லிட்டு மேடம் இருந்தாங்க. அவங்க போய் சந்திக்க போனேன். இந்த மாதிரி நான் புகாரி மேகசின்லாம் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் இப்போ விட்டுட்டு திரும்ப நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு ஒருத்தவங்க பற்றி டாக்குமெண்ட் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவங்க எனக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்தாங்க. நான் அவங்ககிட்ட பேசினேன், 3 பேர்கிட்டவே பேசினேன். அதில் ஒருத்தவங்க வந்து இல்லைப்பா எனக்கு உடல்நிலை சரியில்லை, பேச முடியாது சொல்லிட்டாங்க. ஒருத்தவங்க இல்லை நான் அதை பற்றி பேசி வெளில தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி விருப்பம் இல்லைன்னாங்க. ஸோ 3ஆவதாக பேசினவங்க என் கூட பேசுகிறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எனக்கு என்ன சொல்லுன்னு தெரில, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது எனக்கு, ஆனால் உன்னை நம்புகிறேன், என் பிள்ளை மாதிரி இருக்க நீனு, என் பிள்ளை வயசும் உன் வயசு ஒரே மாதிரி இருக்குது, நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கே நான் ஷூட் பண்ணேன் அப்படின்னா கோவிலில் வச்சு ஷூட் பண்ணேன். நான் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா கருப்பு சட்டை போட்டிருந்தேன். இது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஷூட் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோவை. அப்போ கேட்குறானுங்க, கருப்பு சட்டை கோவிலில் வச்சு செக்ஸ் ஒர்க்கரை வச்சு இன்டர்வியூ பண்ணுற அப்படின்னு. எனக்கு இது பற்றின நம்ம யோசிக்கிற இந்த எந்த மித்துமே எனக்கு வந்து பெருசாக தெரியல. எனக்கு அவங்க கூட ஒரு மணி நேரம் பேசினேன். நமக்கு தெரியாத ஒரு உலகம் அல்லது நம்மளாம் இமேஜின் பண்ணுறதுக்கு ஒரு லைஃப்லேருந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்க என்னை எப்படி கன்சீவ் பண்ணிக்கிட்டாங்கன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. பேசினோம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும். ஏன் வந்து அவங்க செக்ஸ் ஒர்க்குள்ளே போனாங்க, என்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திச்சாங்க, அதுக்கு அந்த சொசைட்டி எவ்வளோ காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்டர்வியூ முடிக்கும்போது அவங்ககிட்ட சொன்னது என்னென்னா இதுதான், நீ யாருன்னு தெரியாது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட பேச வரல, எனக்கு ஒன்று உங்ககிட்ட பேசலாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு, நான் பேசினேன். இந்த வீடியோவை எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஆனால் நீ வந்து தப்பாக என்னை காட்டிட மாட்ட அப்படின்னு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் உங்கள்கிட்ட பேச ஒத்துக்கிட்டேன், நீ நிஜமாக அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க அந்த வீடியோ முடியும் பொழுது. எனக்கு அப்போ பட்ஜெட்டெல்லாம் எனக்கு காசு கிடையாது, எதுவுமே கிடையாது. என்கிட்ட ஒன்றேன்னு கேட்டாங்க, உனக்கு எனக்கு எதாவது செய்யணும்னு நினச்சா எனக்கு ஒரு சேலை மட்டும் வாங்கி கொடு அப்படின்னாங்க. நான் சேலை மட்டும் வாங்கி கொடுத்தேன் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அந்த சேனல் நான் பப்ளிஷ் பண்ணவே இல்லை, அந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஏன்னா அப்போ இருந்த பொருளாதார சூழலில் எனக்கு டெக்னிக்கலாக பெருசாக எதுவும் தெரியாது. நீங்கள் வந்து மதுரையில் வந்து ஒரு எடிட்டிங் ஸ்டுடியோவோ அல்லது ஒரு எடிட்டர்ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாதனால நான் அந்த ஃபுட்டேஜாக மட்டுமே ஒரு 6 வருஷம் என்னோடய ஹார்ட் டிஸ்கில் வச்சுருந்தேன். அவங்களுக்கே 2 முறை கேட்டு பார்த்தாங்க, என்ன பாச்சு அப்படின்னாங்க, வரும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கான்டாக்ட் இல்லை எனக்கு. பட் ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு இன்டர்வியூவாக இருந்துச்சு. அந்த இன்டர்வியூ நான் அந்த சேனலில் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணும்பொழுது நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அதே நேரத்தில் பயங்கரமான எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஃபேஸ்புக்கில் நான் போடும்பொழுது இந்த சமூகம் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை.
நீ என்ன அப்படி சாதிச்சிட்ட, இங்கே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்கோம், என்னென்னமோ வேலை பார்த்துருக்காங்க, அவங்க அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றுறாங்க, நீ அதை விட்டுட்டு நீ உடலை விற்று நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸு, சேனலுக்கும் பயங்கர கமெண்ட்ஸு. இங்கே இதுதான் உடையணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சது. அவங்களோட மனநிலை என்ன, ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நம்ம வெளிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக ஒரு சொல்யூஷன் சொல்லிடலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் ஈஸியாக சொல்யூஷன் சொல்லிடலாம். ஆனால் உங்கள் லைஃப்பை என்னால் வாழ்ந்து பார்க்க முடியாது. நீங்கள் வாழ்ந்த சூழல், நீங்கள் வளர்ந்த சூழல், ஒரு பிரச்சனையை நீங்கள் அணுகிறதுக்கும் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். அது என்னால் வெளிலேருந்து ஈஸியாக கமெண்ட் பண்ணிட முடியும், என்ன பண்ணிட்டு போகிற, என்ன பண்ணிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வாழ்க்கையாக வாழ்கிறவங்கள சந்திக்கிற பிரச்சனைகள், வழிகளில் அது வெளிலேருந்து பார்க்குறவங்க எந்த விஷயமே அவ்வளோ ஈஸியாக சொல்யூஷன் கொடுத்துட முடியாது. ஸோ கிட்டத்தட்ட அவங்க லைஃப் அப்படி தான். செக்ஸ் ஒர்க்கர், ஒரு ரூபாய் இட்லி வாங்க கூட காசு இல்லாமல் செக்ஸ் ஒர்க்கராக மாறுறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் பொழப்பு அப்படின்னு ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, தன்னோட குழந்தைகளுக்காக பொறுத்துக்கிட்டு, தன்னோட ஃபேமிலிக்காக பொறுத்துக்கிட்டு சில வேலைகள் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. இதுதான் அவங்களோட ஒட்டுமொத்த லைஃபு. ஸோ இப்படி இதான் இந்த சமூகம் யாரெல்லாம் புறக்கணிச்சிருக்கு, ஏன் ஒரு டிஸ்கிரிமினேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு, இவங்க தேடி போகிற வாழ்க்கைகள் அவங்க நிஜத்துலேயும் அப்படி தானா, அல்லது அவங்கள பார்க்குற பார்வையில் அப்படி தான் இருக்கா, இல்லை அவங்க இந்த சொசைட்டி எந்த மாதிரி பார்க்குறாங்கன்றதோட விடை தான் அந்த அக்காவோட இன்டர்வியூ. ஸோ அந்த அக்கா பற்றி பேசிட்டேன் நினைக்கிறேன், நிறையா வீடியோவும் இருக்கும், புகாரி ஜங்ஷன் சேனல்லே இருக்கும் வீடியோ. ஸோ அந்த அக்காவை சந்தித்ததுக்கப்புறமா நண்பர்கள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. நீ தனியாக போயிட்டுருக்க, உனக்கு ஏதாவது சப்போர்ட் வேணுன்னா சொல்லு, நாங்கள் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுறோம், கேமரா வைஸாவோ இல்லை ஃபினான்ஷியல் வைஸாவோ உனக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் என் கூட ஜார்ஜ்னு ஒருத்தர் இணைகிறாரு. ஜார்ஜ் ஒரு ஃபோட்டோகிராஃபர், கோத்தகிரியில் இருக்கார். ஜார்ஜ் எனக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறாரு, உங்கள் சேனலில் பார்க்குறவங்க மாதிரியே எங்கள் ஊரில் ஒரு ஃபேமிலி இருக்குது, கோத்தகிரிக்கு வரையா அப்படின்னாரு. என்னென்னு விசாரித்தா, இல்லை நேரவா உனக்கு பயங்கரமாக இருக்கும், அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் கோத்தகிரி கிளம்பி போகிறேன். கோத்தகிரியில் நான் சந்தித்த அந்த ஃபேமிலி இந்த சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. இந்த சேனலை வெளியே நிறைய பேர் தெரிய வச்சுது. ஸோ யார் அந்த ஃபேமிலி, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.